வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு டாக்டரோட ஜாதகம். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். அவர் டாக்டராக வேலை செய்கிறாரு, மருத்துவராக இருக்கார். ஜாதக ரீதியாக கிரகநிலைகள் அவருக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணியிருக்குது. அவர் இந்த மருத்துவத்துறையில் அவர் வேலைக்கு போயிட்டு அதில் சர்வீஸ் செஞ்சுருக்காரு. அதற்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இவர் பிறந்தது மகர லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம், 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. என்ன ஒரு சிறப்பம்சம்னா இவர் லக்னமே வர்க்கோத்தவம் அடைந்திருக்குது. ராசியிலையும் சரி, நவாம்சத்திலும் சரி, மகர லக்னம் தான். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே போடுறதெல்லாம் ராசி கட்டம். பாக்ஸ் வெளியே போடுகிற கிரகங்கள்லாம் நவாம்ச கட்டம் லக்னமும் நவாம்ச லக்னம் தான். ஓகேங்களா. மகர லக்னம் அதிபதி சனி 3ஆம் வீட்டில் தனுசில் இருக்கார். ஓகேங்களா. 4ஆம் வீட்டில் கேது, 5ல் புதன், சூரியன், சுக்கிரன், 8ல் செவ்வாய், 10ல் ராகு, 11ல் குரு, 12ல் சந்திரன். இது ராசி கட்டுற நவாம்ச கட்டுற அதே மகர லக்னம். மீனத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் புதன் சந்திரன், மிதுனத்தில் கேது, கடகத்தில் சனி, சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், விருச்சிகத்தில் குரு, தனுசில் ராகு. ஓகேங்களா. முதல்ல லக்ன வர்க்கோத்தவம் அடைஞ்சிருக்கிறது. இந்த லக்ன புள்ளி பார்த்திங்கன்னா உத்திராடம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. உத்திராடம் 2ஆம் பாதம் சூரியனோட நட்சத்திரம். இந்த லக்னத்துக்கு சூரியன் 8ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கார். சூரியன் தான் மருத்துவ கிரகம். முதன்மையான மருத்துவ கிரகத்துக்கு மெடிக்கல் ஃபீல்டில் போனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சூரியன் தான். அவர் அவரோட நட்சத்திர சாரத்தில், அவரோட நட்சத்திர புள்ளியில் இந்த லக்னம் விழுந்துருக்குது. லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சூரியன். 8ஆம் பாவம் தான் இந்த அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறது 8ஆம் வீடு தான். விபத்து, கண்டம், அசிங்கம், அவமானம் அதெல்லாம் 8. அதே நேரத்தில் அந்த அறுவை சிகிச்சை பார்த்தா 8ஆம் பாவம் தான். ஓகேங்களா. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு அதிபதி அவர் 3ஆம் பாவத்தில் இருக்கார். சனி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் இருக்கார். நட்சத்திர அதிபதி குரு 11ஆம் வீட்டில் இருக்கார். 3க்கும் 12க்கும் உடைய குரு 11ஆம் வீட்டில் வக்ரகதியில் இருக்கார். அங்கே குரு வர்க்கோத்தவம் அடைஞ்சிருக்கார். ஓகேங்களா. இந்த 3ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதி சாரத்தில் 3க்கும் 12க்கும் உடைய குருவோட சாரத்தில் இருக்கார். அந்த குரு லாபஸ்தானத்தில் வர்க்கோத்தவம் அடைஞ்சிருக்கார். வக்ரமாகி வர்க்கோத்தவம் அடைஞ்சிருக்கார். முதல் பாயிண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில் கேது, 5ல் புதன், சூரியன், சுக்கிரன் 3 பேர் சேர்ந்திருக்காங்க. சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 5க்கும் 10க்கும் உடையவர். 5ஆம் பாவம் அறிவு, 10ஆம் பாவம் தொழில், வேலை, உத்தியோகம். அதுவும் அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று 9 டிகிரியில் இருக்கார். இங்கே 9 பாகை கார்த்திகை 4ஆம் பாதத்தை குறிக்குது. கார்த்திகை 4ஆம் பாதம் சூரியனோட நட்சத்திரம். இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்கார். 10ஆம் அதிபதி சுக்கிரன், 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன், 10ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கார். 10ஆம் பாவம் தான் உங்களோட தொழில் ஸ்தானம், உங்களோட ஜீவனம், உத்தியோகம் இதெல்லாம் 10 தான். அந்த 10ஆம் அதிபதி சூரியனோட சாரத்தில் இருக்கார். சூரியன் தான் மருத்துவ கிரகம் நம்ம சொல்லியாச்சு. அது இல்லாமல் இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி தான் சூரியனே அறுவை சிகிச்சை மருத்துவர். இது கரெக்டாக கனெக்ட் ஆகுது. அது இல்லாமல் இந்த புதனும் சுக்கிரனும் இங்கே சேர்க்கையில் இருக்காங்க. புதன் 6க்கும் 9க்கும் ஒரு 6ஆம் பாவம் சர்வீஸ், கடன், நோய், எதிரி. இப்போ நோய், சர்வீஸ்னாவே 6ஆம் பாவம் தாங்க. வேலை, சர்வீஸ், நோய்களை தீர்க்கக்கூடியது 6ஆம் பாவம். 6க்கு 12 நோய்களை, 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு 5ஆம் வீடு தான் நோய், கடன், வம்பு, வழக்கத்தை தீர்த்து கட்டுறது. ஓகேங்களா. இந்த புதனும் சுக்கிரனும் இங்கே சேர்க்கையில் இருக்காங்க. 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 6ஆம் அதிபதியோட சேர்க்கை. 10ஆம் அதிபதி சுக்கிரன், 6ஆம் அதிபதி புதனோட சேர்க்கை. 6ஆம் வீடு சேவை, 10ஆம் வீடு தொழில். இப்போ புரியுதுங்களா. 6ஆம் வீடு மிதுனம் புதன், 10ஆம் வீடு சுக்கிரன் உத்தியோகம். 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்க்கையாகி 5ஆம் வீட்டில் இருக்காங்க. ஓகேங்களா. அது இல்லாமல் புதனும் சூரியனும் இங்கே சேர்க்கை. இது புத ஆதித்ய யோகம். இது புதன் அறிவு, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் புதன் தான் 5ஆம் வீடு ஆல்ரெடி என்ன சொல்கிறது, ஒரு அறிவு,
புத்தி கூர்மை 5ஆம் வீடு தான். குழந்தைகளை தாண்டி அந்த இன்ட்யூஷன் பவரும் 5ஆம் வீடு தான். இந்த விஷயத்தை ஆழமாக சிந்திக்கிறது, ஆழ்ந்து யோசிக்கிறது, பகுத்தறைந்து பார்ப்பது, ஆர்டிகல் ஸ்கில்ஸ் எல்லாமே 5ஆம் வீடு தான் வந்து. ஓகேங்களா. அடுத்து 8ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து அதுவும் மருத்துவத்துறைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு பிளானெட்டு. செவ்வாய் தான் வந்து மருத்துவர். சூரியன் மாதிரி செவ்வாயும் மருத்துவர், அதுவும் அறுவை சிகிச்சை மருத்துவர். ஓகேங்களா. இந்த செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 4க்கும் 11க்கும் உடையவர். 4ஆம் பாவம் அம்மாவை குறிக்கும், தாயை குறிக்கும், வீடு வண்டி வாகனம். அது இல்லாமல் 11ஆம் பாவம் உங்களோட ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் எது நினைக்கிறீங்களோ அது நிறைவேற்றி வைக்கிறது 11ஆம் வீடு, 11ஆம் பாவக அதிபதி. அந்த 11ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா வந்து 8ஆம் வீட்டில் வர்க்கோத்தவம் அடைஞ்சிருக்காரு. இந்த லக்னத்துக்கு 4க்கும் 11க்கும் உடையவர். 8ஆம் வீட்டில் வர்க்கோத்தவம். இந்த இடத்துல ஃப்ரெண்டு நண்பரோட வீட்டில் இருக்கிற செவ்வாய் அவர் வர்க்கோத்தவமாக இருக்கார் வந்து. இந்த செவ்வாய் 8ஆம் வீடுனா வந்து இன்ஸ்டியூட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த பெட்டு கத்தி இதெல்லாமே, அது வந்து மருத்துவத்துறையில் யூஸ் பண்ணுற அங்கே வந்து பொருட்கள், மருத்துவ ரீதியாக அங்கே ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள். 8ஆம் பாவம் அறுவை சிகிச்சை. கரெக்டாக அங்கே செவ்வாய் கண்டா இருக்கார். இப்போ செவ்வாய்க்கு 3 பார்வை இருக்குது. இருக்கிற இடத்துலேருந்து 4ஆம் பார்வை 11ஆம் வீட்டை பார்ப்பார். அவர் பார்வை குரு மேலே இருக்குது, 11ஆம் வீட்டுக்கு போகுது. அவருடைய 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டில் இருக்குது. அவருடைய 8ஆம் பார்வை 3ஆம் வீட்டில் இருக்குது. எப்பவுமே செவ்வாயோட பார்வை 2ஆம் வீட்டுக்கு வரும்போது செவ்வாயோட துறைகளான டிபார்ட்மெண்ட்டான மருத்துவம், இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர், அப்புறம் சிவில் இன்ஜினியர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் இந்த உணவு சம்மந்தப்பட்ட துறைகள், நெருப்பு சம்மந்த துறைகள், மருத்துவம், இந்த போலீஸு, ஆர்மி, ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு, மெட்டல் பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இதெல்லாமே வந்து அப்போ செவ்வாயோட 8ஆம் வீட்டை செவ்வாய் 2ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக வந்து 2ஆம் வீட்டை பார்க்குறோம். டாக்டருங்கள கரெக்டாக அப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. அதே மாதிரி செவ்வாயோட 8ஆம் பார்வை சனி மேலே விழுது, லக்னாதிபதி மேலே விழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே செவ்வாய் பார்த்திங்கன்னா வந்து 15 பாகையில் இருக்கார். இது வந்து பூர நட்சத்திரத்தை குறிக்குது. பூர நட்சத்திரத்தில் அப்படின்னா பூர நட்சத்திர அதிபதி யாரும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 8ல் இருக்கிற செவ்வாய் நட்சத்திர சாரத்து மூலிமா 10ஆம் அதிபதி சுக்கிரனோட கனெக்ட் ஆகிறார். இது எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஆல்ரெடி சுக்கிரன் வந்து நட்சத்திர சாரம் மூலயமா சூரிய நட்சத்திரத்திலிருந்து சூரியனை 8ஆம் அதிபதி நட்சத்திரம் மூலயமா சுக்கிரன் வந்து 8ஆம் பாவத்தில் கனெக்ட் ஆகிறாரு சூரியனோட நட்சத்திரத்திலிருந்து. 8ல் இருக்கிற செவ்வாய் 10ஆம் அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திர சாரத்தில் இருக்குது. அது மொத்தத்தில் செவ்வாயும் 10ஆம் பாவத்தோடு கனெக்ட் ஆகுது. இந்த சுக்கிரனும் இந்த 8ஆம் பாவத்தோட இங்கே கனெக்ட் ஆகுது வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா ராகு 10ஆம் வீட்டில் இருக்குது. 10ஆம் பாவம் தான் தொழில் ஸ்தானம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் வந்து. இப்போ ராகு தான் வந்து இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ ஒரு ஐவிஎஃப் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் ராகு சம்மந்தப்பட்டது தான். ஆனால் ராகுனா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல். அந்த அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ராகுக்கு சம்மந்தப்பட்டது தான். இந்த ராகு 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் இருந்து தன்னோட சுயசாரத்தில் இருக்கார். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார். சுயசாரத்திலே இங்கே ராகு இங்கே இருக்கார் வந்து. இது முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதோட இங்கே 3 கிரகங்கள் வர்க்கோத்தம் அடைந்தது. புதன் வர்க்கோத்தம் அடைந்திருக்கார். 6க்கும் 9க்கும் உடையவர் 5ஆம் வீட்டில் வர்க்கோத்தமம். 9ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் நட்பு ஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட சாரத்தில் இருக்கார் வந்து. சந்திரன் 12ஆம் வீட்டில் இருக்கார் வந்து. 9ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாக 5ஆம் பாவகம் வரும். பாவ கான்செப்டில் 9ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாக 5ஆம் பாவகம் வரும். அந்த புதன் பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன். அவர் 7 கூடியவன் 12ஆம் வீட்டில் இருக்கார். ஆக்சுவலாக 12ஆம் வீடு தான் வந்து ஹாஸ்பிட்டலில் குறிக்கும் வந்து. இப்போ லக்னாதிபதி நம்ம விஷயம் பார்த்தோம். இப்போ லக்னாதிபதியே பார்த்திங்கன்னா வந்து 3ஆம் வீட்டில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். புனர்பூசம் 4ஆம் பாதம் வந்து குருவோட நட்சத்திரம். இந்த லக்னத்துக்கு 3க்கும் 12க்கும் உடையவர் பார்த்திங்கன்னா அவர் குரு தான். 3க்கும் 12க்கும் உடையவர் வந்து குரு. அந்த குருவோட சாரத்தில் லக்னாதிபதி இருக்கார். இப்போ 12ஆம் வீடு தான் மருத்துவமனை. ஓகேங்களா. இப்போ சனியோட 3ஆம் பார்வை 5ஆம் வீட்டில், சனியோட 7ஆம் பார்வை 9ஆம் வீட்டில், சனியோட 10ஆம் பார்வை 12ஆம் வீட்டில் இருக்குது. இப்போ சனியே 12ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கார். அதே நேரத்தில் சனியோட 10ஆம் பார்வையும் 12ஆம் வீட்டில் சந்திரன் மேலே விட்டு. ஏன் சொல்கிறேன்னா 12ஆம் வீடு தான் வந்து ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை. இப்போ நீங்கள் உங்கள் லக்னாதிபதியே 12ஆம் பாவத்தோட தொடர்பு பெறார். அதனால அர்த்தம்
லக்னாதிபதினா அவர் 12ஆம் பாவம் ஹாஸ்பிட்டல், தினசரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வராரு. இது உங்களுக்கு புரியுதா? லக்னாதிபதினா வந்து சனி, அவர் 10ஆம் பார்வை சனி சந்திரன் மேலே விழுது. அந்த சனி குருவோட சாரத்தில், குரு தான் 12ஆம் அதிபதி. அந்த 12ஆம் அதிபதி குரு 11ஆம் வீட்டில் வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்காங்க. பாருங்கள், லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் தொடர்படுறாரு. அப்போ தினசரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருது வேலை நிமித்தமாக. அது 10ஆம் பார்வை வந்து தொழிலை இண்டிகேட் பண்ணுது அங்கே வந்து. ஓகேங்களா? இங்கே புதன் வந்து வக்ரமாகி வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்காரு, குருவும் வக்ரமாகி வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்காரு, செவ்வாயும் வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கு. இந்த 3 கிரகங்களும் வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது ஜாதகத்தில் வந்து. லக்னமும் வர்க்கோத்தமும் அடைஞ்சிருக்குது வந்து. சிம்பிளாக நம்ம டாக்டர் ஆகணும்னா வந்து 6ஆம் பாவம் சர்வீஸ் வேலை, 8ஆம் பாவம் அறுவை சிகிச்சை, 10ஆம் பாவம் அது நம்ம தொழிலாத்து பண்ணுறது, இல்லை ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறது, பெரிய போஸ்ட்டில் அப்படி வச்சுங்க. இந்த 10ஆம் 5க்கும் 10க்கும் உடையவர் சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதியான சூரியனோட நட்சத்திர சாரத்தில் இருக்கார் வந்து. 10ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரத்தில், அந்த சூரியன் தான் மருத்துவ கிரகம். 10ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் அதிபதி புதனோட சேர்க்கை, இது ஒரு பாயிண்ட்டு. 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்து, அந்த செவ்வாய் சுக்கிரனோட சாரத்தில் இருந்து, சுக்கிரன் தான் இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி. ஓகேங்களா? அப்புறம் 10ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ராகுவே இருக்காது. ராகு தான் அட்வான்ஸ் டெக்னாலஜி, டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே ராகு தான். அந்த ராகு சுயசாதனை இருக்குது. அப்புறம் செவ்வாயோட 4ஆம் பார்வை குரு மேலே விழுது. இது சூப்பர். தன் வீட்டையே 4ஆம் பார்வையாக வந்து இங்கே செவ்வாய் பார்க்குது. அதே நேரத்தில் செவ்வாயோட 7ஆம் பார்வை வந்து தனஸ்தானத்தில் விழுது. செவ்வாயோட தொடர்பு 2ஆம் வீட்டுக்கு பார்வை மூலமாக, இல்லை சேர்க்கை இல்லை 2ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டு செவ்வாய் பார்த்தாவே செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறையில், அதான் டாக்டரும் செவ்வாய் தான், அறுவை சிகிச்சை மருத்துவர் எல்லாமே செவ்வாய் தான் வந்து. அதனால தான் செவ்வாய் மூலயமா அவர் செவ்வாய் காரகத்தை தொழிலான மருத்துவ மூலயமா வந்து வருமானத்தை பார்க்குறாரு. அது இல்லாமல் செவ்வாயோட 8ஆம் பார்வை ஒரு கெட்ட பார்வை தான். ஆனால் அந்த 8ஆம் பார்வை லக்னாதிபதி சனி மேலே விழுது. அப்போனா வந்து செவ்வாய் தன்னோட காரகத்துவ தொழிலான மருத்துவ தொழிலை வந்து சனிக்கு இங்கே கொடுக்குது. புரியுதுங்களா? அது இல்லாமல் சனியோட 10ஆம் பார்வை 12ஆம் வீட்டில் வருது. 12ஆம் வீட்டில் வந்து மருத்துவமனை. அது இல்லாமல் சனி 12ஆம் அதிபதியான குருவோட நட்சத்திர சாரத்தில் இருக்கார். அப்போ சனி வந்து நட்சத்திர சாரம் மூலமா 12ஆம் வீட்டை இயக்குறாரு. அது இல்லாமல் சனியோட 10ஆம் பார்வையும் வந்து 12ஆம் வீட்டில் இருக்குது. இதுதான் நண்பர்களே, ஒரு ஜாதகத்தை இப்படி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். இதில் எந்தெந்த கிரகங்கள், சூரியன் அவர் மருத்துவ கிரகம், செவ்வாயும் மருத்துவ கிரகம் தான், குருவும் அங்கே வருவார். ஓகேங்களா? பாவகம் பார்த்திங்கன்னா 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 10ஆம் பாவகம். இதில் 12ஆம் பாவகம் கனெக்ட் ஆச்சுன்னா அது வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்கிறதுனால அது ஒன்று. லக்னாதிபதியே 12ஆம் பாவத்தில் பார்வை மூலமாகவும் நட்சத்திர சாரமாக கனெக்ட் ஆகுறாங்க. இதுதான் நண்பர்களே டாக்டரோட உண்மையான டாக்டரோட ஜாதகம். உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் எனக்கு கால் பண்ணி கன்சல்டேஷனுக்காக நீங்கள் கால் பண்ணலாம். விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணி கன்சல்டேஷனுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பேசுகிறேன். நன்றி.